தெரியுது கான்ஸ்டன்ட் ரவீந்திர சார், நீங்கள் சொல்கிறது புரியுது. இதில் வந்து அவங்க சொல்கிற முக்கியமான இந்த குற்றச்சாட்டில் இந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதை போல இந்த சாத்தனூர் ஏரி திறப்பிலும் வந்து ஒரு அலட்சிய போக்கோடு இருந்தாங்க. அதுதான் வந்து இந்த பெருமழை வெள்ள பாதிப்புக்கு அப்படி காரணம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பது போல அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்பது நம்ம வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மைதான். ஆனாலும் அந்த அந்த 5வது வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது ஒரு நள்ளிரவில் விடப்பட்டு அது 30,000 கனஅடியிலிருந்து 1,68,000 கனஅடியாக அந்த தண்ணீர் திடீரென உயர்த்தப்படுதான் வந்து அந்த கிராமங்களில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து அந்த கள்ளக்குறிச்சி சேலம் பாதை சென்னை திருச்சி காரணம்னு சொல்றாங்க. அதுதான் கேட்கறேன். அதுதான் அது சரியானதா இல்லையா அப்படின்னு கேட்கறேன். செம்பரம்பாக்கத்தோட ஒப்பிடலாமா சார்? செம்பரம்பாக்கம் திறப்பும் இதையும் செம்பரம்பாக்கத்தோட இதை ஒப்பிடாதீங்க. இத வந்து அவங்க என்னன்னா இதை மேட்ச் பண்ண நினைக்கிறாங்க. செம்பரம்பாக்கம் அந்த சிஏஜி ரிப்போர்ட் இப்பவும் சட்டமன்றத்தில் இருக்கு. இட் இஸ் எ மேன் மேட் டிசாஸ்டர், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆர்டிபிஷியல் டிசாஸ்டர். மனித பேரழிவை உருவாக்கிய மனிதர்கள் இங்க யாரு? அன்னைக்கு 2016 ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருந்தது யாரு? 15 டிசம்பர்ல எந்த முதலமைச்சரை சந்திக்க முடியாம அதிகாரிகள் முடிச்சிட்டு இருந்தாங்க. அறிவிப்பே இல்லாம சென்னைக்குள்ள திறந்து விட்டாங்களே. அதை இதோட அதாவது நாங்க செஞ்சோம் அவங்க செஞ்சாங்கன்னு காட்டுறதுக்காக அருவருக்கத்தக்க ஒரு அரசியல், அசிங்கம், கேவலமான ஒரு அரசியலை பண்றாங்க. எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது. தவறு இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். நாம செஞ்சிருக்கிறோம். காலையிலையும் சாயந்தரமும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உட்பட அண்ணன் பொன்முடியில இருந்து ஆரம்பிச்சு அண்ணன் ஏவாவேல இருந்து அண்ணன் எம்ஆர்கேல இருந்து எல்லாரும் களத்துல நின்றுட்டு நிக்கிறாங்க. அன்னைக்கு இவங்க வந்து என்னன்னா அந்த 2015 நிகழ்வோட இது எதையாவது சொல்லிடணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் கூடாதுங்கிறோம். இந்த நேரத்துல மக்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில இருந்து அந்த பெல்ட், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் அந்த பெல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 200 வருஷத்துல இப்பதான் அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும். அப்ப இப்ப நீங்க வந்து எப்படி இருக்கணும்? ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துருக்கீங்க. பொறுப்பு வேண்டாமா உங்களுக்கு? உங்க அரசியலை காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிணம் தின்ற கழுகு மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்க அந்த கட்சியோட டிஎன்ஏ ஆர்என்ஏ அதுதான். மக்களை கொல்லுவாங்க, கொண்டு அதுல வந்து சுகம் தேடுவாங்க, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த மாதிரி டிஎன்ஏ இருக்க கட்சி இந்த தமிழ்நாட்டில் வரவே வராது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்களை நம்புறாங்களே மக்கள், நீங்க மக்களுக்கு போய் துரோகம் பண்றீங்களே. நாங்க தெளிவா நடவடிக்கை எடுத்து ராத்திரி 12:40 எனக்கு தெரியும் முதல்வர் அவர்கள் அந்த முடிவை எடுக்கும் போது முடிச்சிருந்தாரு. அது நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். துணை முதலமைச்சர் 12:40 எனக்கு கிருஷ்ணகிரியில அவர் எடுத்த போட்டோ ஜிடாக்கோட வெளியே வருது. நம்ம பத்திரிகையாளர்கள் தான். சரி சரி. அப்ப மக்களோட மக்களா நின்று இந்த அரசாங்கம் உழைத்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செய்யணும்? மக்களை வந்து இந்த பணிகள்ல யாருமே வந்து குறை சொல்லதார். ஆனா இந்த அணை திறப்புல வந்து ஒரு சின்ன ஒரு குளறுபடி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டது. ஒண்ணும் கிடையாது தம்பி. அதாவது 36,000 கனஅடி காலையில திறக்கிறோம் சொல்லியிருக்கோம். ஈவினிங் அதுக்கு பிறகு அதை இன்க்ரீஸ் பண்ணும் போது மக்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அப்புறம் இரவில், அதாவது தம்பி ஒவ்வொரு நேரமும் தண்ணீர் வருவதற்கு தகுந்தபடி நம்ம முதல்லயே அறிவிப்பு கொடுத்தாச்சு, தண்ணீர் திறக்க போறோம் அப்படின்னு. அப்போ ஏறத்தாழ மக்களுக்கு வந்து பெரிய மழை ஏதோ வரப்போகுது அப்படிங்கறத அனுமானிச்சிருப்பாங்க. அந்த மக்கள் அறிவுடைய மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுல தெளிவு இருந்ததுனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் 50 சென்டிமீட்டர் மழையில ஒரு மனிதனுடைய உயிர் கூட இங்க பலியாகல. காப்பாத்தி இருக்கு. இந்த அரசு மட்டும் காப்பாத்தல, அரசு ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வு அதுதான் காரணம். நான் வரிசையா சொல்லட்டா, தானே புயல்ல இருந்து வருஷந்தோறும் வந்த புயல் இருக்கு பாருங்க. தானேவுல 40 பேரு, நீலத்துல 16 பேரு, வர்தாவுல 10 பேரு, ஒக்கி புயல்ல 27 பேரு, கஜாவுல 17 பேரு. சார் இந்த புயல் வந்தப்போ 2011 இந்த புயல் வந்தப்போ நானே சத்தியன் டிவில 3 புயலுக்கு பேட்டி கொடுத்திருக்கேன் சார். எத்தனை பேர் இறந்திருக்காங்க. சரி. ஆனா அது எதுவும் இல்லாமல் யோசிச்சு பாருங்க, 50 சென்டிமீட்டர் மழையை தாங்குமா கள்ளக்குறிச்சி, கடலூர்? இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு தலைநகர்ங்கிற முறையில இயற்கையாவே கொஞ்சம் அதற்கு ஒரு தகவமைப்புகள் இதுகள் உண்டு.
சரி. மலை வழியான வாய்க்கால்கள் உண்டு, சாக்கடை நீர் போவதற்கான ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் உண்டு. அதுல அந்த பகுதி மக்களுக்கு அவ்வளவு தூரம் வந்த பிறகும் அந்த மக்கள் வந்து நம்பிக்கையோடு எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க. சரி, இன்னும் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை